ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் சினிமா வித் மீ காமேஷ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தா எனக்கு சூப்பரான சினி அப்டேட் தான் வந்திருக்கேன். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தோட அப்டேட் தான். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கங்குவா படத்துக்கு வந்து அவ்வளோ ஹைப்ஸ் இருக்கு. ஸோ கங்குவா அப்டேட்ஸ்லாம் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அவங்க மூவி டீம்ல இருந்து ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி. ஸோ கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு டேர்ன் ஓவர் ஃபிலிமா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா கங்குவால வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு ஆஃப்டர் லைக் ஏழாம் அறிவு அதுன்னு போதி தர்மன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து லைக் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் இருந்திருப்பாரு. லைக் ஒரு ஓல்டேஜ் மாதிரியும் இருந்திருப்பாரு, ஒரு போராளி மாதிரியும் இருந்திருப்பாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சூர்யாவை நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் படத்துல வந்து ஒரு லைக் ஒரு அந்த சீன்ல வந்தாலுமே வந்து செமையா இருந்துச்சு. லைக் ஒரு பேசிக் கேரக்டரா வந்து போயிட்டு இருந்துச்சு. சூரரை போற்றும் லைக் ரோலக்ஸ் கேரக்டர்லாம் வந்து ஒரு நல்ல டேர்ன் ஓவரா இருந்துச்சு. ஸோ இப்படி பார்த்து சூர்யா வந்து இப்போ கங்குவா படத்துல வந்து நம்ம ஒரு புது விதமான லைக் அவரோட கேரக்டரை பார்க்க போறோம் இல்லையா. ஸோ அந்தக்காக ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து கங்குவா மூவி அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நான் வந்திருக்கேன். ஸோ கங்குவா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 அப்டேட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா கங்குவா படம் வந்து லைக் டோட்டலா 187 டேஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களாம். ஆமாங்க, 187 நாட்கள் வந்து கங்குவா படம் வந்து ஷூட்டிங் போயிருக்கான். ஸோ இந்த 120 லைக் 187 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா படம் ஷூட்டிங் மட்டுமே வந்து 187 போயிருக்கு. அண்ட் ஆல்சோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் இருக்கு, விஎஃப்எக்ஸ் இருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்போ எவ்வளவு நாள் வந்து கங்குவா படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கங்குவா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லைக் இந்த போர் சீன்ஸ்லாம் இருக்கிறதுனால விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ இதுல என்னடா மெயின் அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ஒரு சூப்பர் அப்டேட் கொடுத்துருக்காரு. அந்த படத்தோட ப்ரொடியூசரே வந்து ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா படம் வந்து நம்ம ஒரு படம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் கிடையவே கிடையாதான். கங்குவா வந்து 2 படத்தோட சொல்லியிருக்காங்க. ஸோ கங்குவா 1 அண்ட் கங்குவா 2ன்னு சொல்லிட்டு 2 பார்ட்ஸா வந்து படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அது என்ன மெயின் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா 187ல வந்து சில ஷூட்ஸ்மே வந்து அவங்க பார்ட் 2க்கு எடுத்து வச்சுட்டாங்களாமா. லைக் அவங்க ஃபியூச்சர்ல வர போறதுக்காக. ஸோ இப்போ இந்த கங்குவா 2 வந்து சொல்லிட்டடா. கங்குவா 2 எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ 2025ல வந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்களா ஷூட்டிங்க. அண்ட் 2026ல படத்தை முடிச்சிருவோம். லைக் 1 இயர்க்குள்ள வந்து இந்த படத்தை முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2027 அதாவது 2027 அந்த வருஷத்துல சம்மர் டைம், அதாவது மேபி லைக் இந்த மே டு ஜூன்லாம் இருக்கும்ல, மே ஏப்ரல் ஜூன் அந்த மந்த்ல சம்மர் டைம்ல வந்து நாங்க கங்குவா பார்ட் 2 ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹைப்பா இருக்காங்க. ஏன்னா கங்குவா பார்ட் 1 வந்து செமையா இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இதுல கங்குவா 2 எல்லாம் வந்துச்சுன்னா வந்து செம ஹிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஸோ கங்குவா 1 எப்படி இருக்க போது நமக்கு தெரியல. நாங்க வந்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி சூப்பர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து உடனே வரணும்னா என்னோட சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க.